நேரா வீட்டுக்கு வர வேண்டியதாண்டா. எதுக்குடா இங்க வந்து பைக்கை போட்டு உக்காந்துருக்க? என்ன பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? என்னாச்சு? அம்மாவோட சண்டை போட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு உன் வீட்டில் தான் தங்கணும். என்னடா சொல்ற? நீ எதுக்குடா அம்மா கிட்ட சண்டை போட்ட? அவங்க என்ன காரியம் பண்ணாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஆனந்த் வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சு எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? விடுமா. ஓடி வெளியேங்கறல்ல, ஓடி வெளியே. என்னடா மாப்ள, அம்மாவா இப்படி நடந்துக்கிட்டாங்க? இல்லடா, இப்பதான் நீயும் ஆனந்தியும் லவ் பண்றீங்கல்ல, நீ அவங்க கோவப்பட்டு பேசும்போது நீங்க லவ் பண்ற விஷயத்த சொல்லி தொலைக்க வேண்டியதுதான்டா. சொல்லி இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லடா. நீயும் புரியாம பேசிட்டு இருக்காத முத்து. ஆனந்தி என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் அவளை என் வீட்டுல தங்க வச்சேன். நமக்கு தெரிஞ்ச எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் நான் அதை தாண்டா பண்ணிருப்பேன். அம்மா கிட்ட சொல்லாதது தப்பு தாண்டா. அதுக்கு என்ன கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அப்ப நான் காரணத்தை சொல்லிருப்பேன்ல. அதை விட்டுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே கூடாது. பிடிச்சவளோ பிடிக்காதவளோ வீட்டுக்குன்னு வந்துட்டா விருந்தாளிக்கு சமண்டா. அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். அவமானப்படுத்தாமலாவது வெளியில அனுப்பியிருக்கலாம். அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கடா. என்னால யாரும் கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக நான் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறேன். ஆனா என்ன கஷ்டப்படுத்த மட்டும் ஏன்டா யாருமே தயங்க மாட்டேங்கிறாங்க. நான் ஃபீல் பண்றத பத்திலாம் அம்மாக்கு முக்கியம் இல்லை. ஏதோ சின்ன வயசுல எங்க அத்தைக்கு கொடுத்த வாக்குதான் பெருசுன்னு என் அத்தை பொண்ணு துளசியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை சாவடிக்கிறாங்கடா. மகேஷ் சாரும் ரொம்ப பாவம்டா. ஆனந்திய லவ் பண்றேன்னு சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம மரண வேதனை அனுபவிக்கிறேன்டா. நான் எதிர்பார்த்த காதல் எனக்கு கிடைச்சும் என்னால நிம்மதியா இருக்க முடியலடா. அந்த காதல் என்னால முழுசா உணரவே முடியலடா. எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறாங்கடா. நல்லவனாவே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பாடா. டேய் அன்பு, என்னடா நீ? விட்ரா, அம்மாவோட கோவம் உனக்கு தெரியாதா என்ன? சரி, ரோட்ல நின்று பேச வேணாம், நீ வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. முத்து, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்டலுக்கு போய் ஆனந்திய பார்க்கணும்டா. டேய், இந்த நேரத்துலயா? ஆமாண்டா, ஆனந்தி அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காருடா. வந்தவருக்கு ஆனந்தி என் கூட தான் இருந்தாங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அங்க என்ன நடந்துச்சு, அவ என்ன பண்றா, எதுவுமே எனக்கு தெரியல. அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு தயங்கி நான் ஃபோன் பண்ணல. என் வீட்டுல பிரச்சனை ஆனதுனால அவளும் எனக்கு ஃபோன் பண்ணலடா. நான் அவளை போய் பார்க்கணும்டா, அவளை பார்த்து பேசணும்டா. சரி வா போலாம். எடு வண்டி எடு. என்ன தாண்டி நடந்துட்டு இருக்கு? அன்புதான் அழகன், ஆனந்தியோட அப்பா வந்துட்டு போயிருக்காரு. மகேஷ் சார் ஆனந்தியா லவ் பண்றாரு. ஆனந்தியா அன்பு அம்மா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி இருக்காங்க. பா, புயல சிக்கின ஏர்கிராப்ட் மாதிரி தலையே சுத்துது. 2 நாள்ல எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இது எதுவுமே தெரியாம நான் இருந்திருக்கேன். காலேஜ் ப்ராஜெக்ட்ல நீ பிஸியா இருந்ததால தாண்டி உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம். எப்படியோ எல்லாம் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனந்தி ஹாஸ்டலுக்கு வந்துட்டா. வார்டன் ஆனந்தியையும் காயத்ரியும் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதுவே போதும். ஆனந்தி, என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது அன்பு வீட்ல அவர் அம்மா அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்களா என்னன்னு ஒரே யோசனையா இருக்குது. ரொம்ப பாவம் அவரு, என்னால எம்புட்டு சிரமப்படுறாரு. எனக்கு அவர்கிட்ட பேசணும் போல இருக்குது. ஆனந்தி, நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்துக்கு அன்புக்கு கால் பண்ணி அங்க என்ன நிலைமைன்னு கேட்கலாம்ல.
என்னடி? நான் போன் பண்ண போய் அவர் அம்மா எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசா போயிரும். அதையும் கொஞ்சம் பயமா இருக்குது. என்னடி இவ எப்படி பயப்படுறா? உங்களுக்கு அன்பு அம்மாவை பத்தி தெரியல, அதான் சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. ஆனந்தி, நீ பயப்படாத, கால் பண்ணு, அவங்க அம்மா எடுத்து சமாளிச்சிடலாம். ஆனந்தி, உன்னை பார்க்க அன்பு கீழே வந்திருக்காரு. சரி நீ போ. ஆனந்தி, நீ பேசணும்னு நினைச்சதும் பார்க்கவே வந்துட்டாரு. இதான் லவ்வாடி. போடி. ஆனந்தி, அன்பு, அன்பு. டேய் அன்பு, நான் பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன், நீ வா. சரிடா. ஏய், அன்பை பார்த்தது எப்படி ஓடுறா பாத்தியா? லவ்வர்ஸ்க்கு நடுவுல நமக்கு என்ன வேலை? வாங்க போலாம். ஏய் காயத்ரி, உன்கிட்ட தனியா சொல்லணுமா? ரொம்ப பாக்காத, கண்ணு கெட்டுட்டு போகுது. வா. வாடி. அன்பு, ஆனந்தி, இப்பதே உங்களை பத்தி பேசிட்டு இருந்த, நீங்களே வந்துட்டீங்க. நானும் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனந்தி. அப்பா வந்தாரு, என்னாச்சு? உண்மை தெரிஞ்சிருச்சா? நான் வந்ததுக்கு பிறகு அம்மா உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா அன்பு? ம்.